Hey guys, this is Parthi Reddy. நேற்று யூகே கவர்மெண்ட் வந்து அவங்களோட இமிக்ரேஷன் பாலிசிஸில் கிட்டத்தட்ட ஒரு 8 மேஜரான ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸை நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு முந்தானேத்து தான் வந்து சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் நேற்று 12th of May அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 82 பேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் பேப்பர் டாக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாலிசிஸ்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றத பப்ளிக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் தான் அது. பட் இது எல்லாமே வந்து எண்ணெயிலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்றத அவங்க சொல்லலை. பட் 2025 எப்போ வேணாலும் வரும் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்ட் டேட் வந்து அவங்க சொல்லலை. ஸோ இதை பற்றி நானுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து அர்ஜென்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நான் மேஜர் அப்டேட் என்னவோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ அவங்க என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஒரு 8 சேஞ்சஸுமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஜுவேட் விசாலேருந்தே போயிடலாம். இப்போ பிஎஸ்டபிள்யூன்னு இருக்கு இல்லையா, அந்த பிஎஸ்டபிள்யூ வந்து யூஸ்வலாக வந்து ஒரு டிகிரி நம்ம முடிச்ச பிறகு மாஸ்டர்ஸ் டிகிரியோ இல்லை வந்து ஒரு யூஜி டிகிரியோ நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா 2 years பிஎஸ்டபிள்யூ வந்து நம்ம கொடுப்பாங்க. அது வந்து கிராஜுவேட் விசான்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் உங்களோட கோர்ஸ் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 2 வருஷம் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் அந்த 2 வருஷத்தில் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்கிற மாதிரி ஒரு ஜாபை தேடிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அந்த ஜாப் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு போகிறதா இருந்தால் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பிஎஸ்டபிள்யூ அப்படின்றது வந்து 24 monthsலேருந்து விச் இஸ் 2 yearsலேருந்து பார்த்திங்கன்னா 18 months ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. வெறும் 18 மாதத்துக்கு மட்டும்தான் அந்த பிஎஸ்டபிள்யூன்றது கொடுப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இனிமேல் பிஎஸ்டபிள்யூன்றது நீங்கள் ஜஸ்ட் டிகிரியை கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்றத அவங்க சொல்லலை. இனிமேல் பிஎஸ்டபிள்யூ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலே டிகிரியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஜாபை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். அந்த ஜாப் வந்து RQF level 6 ஃபாலோ ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஜாப் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்டபிள்யூ இந்த கிராஜுவேட் விசான்றதே நீங்கள் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிகிரி எடுக்கிறாங்கன்னா அந்த டிகிரியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற அதோட பர்சன்டேஜ் வந்து 90% இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற அந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த யூனிவர்சிட்டியே வந்து அவங்களோட கம்ப்ளீஷன் அவங்களோட சக்ஸஸ் பர்சன்டேஜை வந்து 95% காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ILR இன்டெஃபினட் லீவ் டு ரிமைன், இதை தான் நம்ம பிஆர்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து யூகே கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து ILR நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா 5 years நீங்கள் வந்து ஸ்கில்டு ஒர்க்கராக யூகேல நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ILR எடுக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். பட் இப்போ வந்து அது எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 years மாறிடுச்சு. ஸோ 10 yearsன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வருஷம் நீங்கள் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் யூகேல நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 10th year முடியும் போது நீங்கள் வந்து அந்த ILRக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொஃபஷன்ஸ்க்குமே கிடையாது. இதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நர்சஸ்ஸு, டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, AI லீடர்ஸு அண்ட் டிபெண்டன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஸ். இப்போது பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷ்னா இருக்க ஒருத்தவங்க வந்து வெளியூர்லேருந்து ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அவங்க இங்கே வந்தாங்கன்னா அவங்க வந்து ஆப்வியஸாக அவங்களுக்குமே வந்து டிபெண்டன்ட்டு அப்படின்ற மாதிரி ஸ்பௌஸ் வீசா தான் கொடுப்பாங்க. அவங்களும் வந்து 5 years இருந்தாலே போதும், அவங்களாம் வந்து இந்த மாதிரி நியூ ரூலில் ஃபாலோ ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ILR பற்றி புதுசாக ஒரு விஷயத்தை மீன் பண்ணுறாங்க. நீங்கள் ILR வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்ன்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ILR வந்து இதுக்கு முன்னாடி 5 years நீங்கள் ஸ்கில் ஒர்க்கர் வீசாவில் இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து PR எடுக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லையா. பட் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் இருக்கீங்க அப்படின்னாலும் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஜாப் பண்ணணும், கரெக்டாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். அண்ட் யூகேக்கு வந்து யூகேவோட எக்கனாமிக் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க இப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஆடிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து PRA கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட் இதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ யூகேக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்டு ஒர்க்கராக உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வரும்போது உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட் வந்து B1 இருந்தாலே போதும். பட் இப்போ வந்து B1லேருந்து அது B2 மாறிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ டிபெண்டன்ஸ் வராங்க அப்படின்னா டிபெண்டன்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து டிபெண்டன்ட்டுக்கு வந்து பெருசாக அவங்க கேட்டதில்லை. மெயின் அப்ளிகண்ட் வந்து அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொவிஷன்ஸியே ப்ரூவ் பண்ணாலே போதும், டிபெண்டன்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல. பட் இப்போ வந்து டிபெண்டன்ஸுமே பே பண்ணணும். டிபெண்டன்ஸுமே வந்து அவங்க அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொவிஷன்ஸியே ப்ரூவ் பண்ணணும். விச் இஸ் A1 லெவலாச்சும் அவங்க வந்து மீட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வீசான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீசா எக்ஸ்டென்ஷனில் இருக்காங்க இல்லையா, வீசா இப்போது நம்ம ஊரில் யூகேல வந்து ஒரு 3 years வீசா இருக்குது, இன்னும் 2 years நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வீசாவில் இருக்கிறவங்க மினிமம் அட்லீஸ்ட் A2 லெவல் வந்து இருந்தால் மட்டும்தான் A2 லெவலில் இங்கிலீஷ் ப்ரொவிஷன்சி நீங்கள் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்டென்ஷனுமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் மோர் தென் எனிதிங் ILR அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போத் கேண்டிடேட்ஸ்
ப்ரைமரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, அவங்களோட டிபெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருமே வந்து B2 இங்கிலீஷ் லெவல் வந்து இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஐஎல்ஆர்ன்றதே ஒரு எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா ரெக்குயர்மெண்ட். இதுக்கு முன்னாடி யூகேல நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா எடுக்கணும் அப்படின்னா உங்களோட RQF லெவல் வந்து 3 இருந்தாலே போதும். ஏதாவது ஒரு கம்பெனி வந்து உங்களை ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிடலாம். பட் இப்போ வந்து RQF லெவல் 3லேருந்து அது வந்து RQF லெவல் 6க்கு போயிடுச்சு. which is like ஹையர்னே சொல்லலாம். அது வந்து ஒரு கிராஜுவேட் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ்ன்ற மாதிரி சொல்லலாம். நம்ம நார்மல் ஜாப்ஸ்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் மெயின் விஷயம் சேலரி த்ரெஷோல்ட் வந்து ஆல்ரெடி வந்து லைக் லாஸ்ட் இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, 38,700க்கு மேலே வந்து இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மேபி இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அவங்க இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே வந்து இந்த அளவுக்கு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஸ்கில்டு ஒர்க்கர்ன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குமோ அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் அவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்னால் ஆப்வியஸ்லி வந்து லைக் அவங்க படிச்சிருக்க அந்த படிப்புக்கோ இல்லை அந்த கோருக்கு ஏற்ற ஒரு ஜாபுக்கோ நல்ல சேலரி தான் கிடைக்கும், கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் யூகேல நாங்கள் இனிமேல் அலோவ் பண்ண போகிறோம். ஸோ எங்களோட எக்கனாமியை வந்து நல்லா சூப்பராக பூஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் வந்துட்டாங்க அவங்க. அண்ட் மெயின் விஷயம், எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு எம்ப்ளாயியை வந்து ஸ்பான்சர் பண்ணோம் அப்படின்னா அவங்க இப்போ வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாக்கு எவ்வளோ வந்து ஒரு எம்ப்ளாயிக்காக பே பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து 32% இன்னும் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை கொண்டு வராங்க. இமிக்ரேஷன் சேலரி லிஸ்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இமிக்ரேஷன் சேலரி லிஸ்ட்டில் நிறைய ஜாப் கேட்டகரிஸ் ஃபாலோ ஆச்சு, கரெக்டாக. இப்போ அதில் கிட்டத்தட்ட 180 பொசிஷன்ஸ் வந்து தூக்க போகிறாங்க. அண்ட் அந்த இமிக்ரேஷன் சேலரி லிஸ்ட்டே கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு புதுசாக வந்து டெம்பரரி ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் லிஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து லைக் RQF 3லேருந்து RQF 5 வரைக்கும் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே வந்து அதில் மென்ஷன் ஆகிருக்கும். அண்ட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் பிளான்க்கு ஏற்ற மாதிரி வெரிஃபை பண்ணி தான் நாங்கள் அதை போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. கேர் ஒர்க்கர் வீசா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்சஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர்சீஸ்லேருந்து ஒரு கேர் ஒர்க்கரை யூகேக்குள்ளே ஹையர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி இருந்தது இல்லையா, இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் மெயின் விஷயம், யூகேக்குள்ளார நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எனி வீசா கேட்டகரியில் இருந்தாலுமே சரி உங்களால் வந்து இந்த கேர் ஒர்க்கர் வீசான்றதை எடுக்க முடியும் அன்டில் 2028 வரைக்கும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நியூ அப்ளிகன்ஸ் வந்து இது எடுக்க முடியாது. ஸோ 2028 வரைக்கும் இப்போதைக்கு யூகேல இருக்கிற எனி வீசா கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து இந்த கேர் ஒர்க்கர் வீசாவை நீங்கள் வந்து ஆப்டைன் பண்ணலாம். அண்ட் எக்ஸிஸ்டிங் கேர் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே வந்து ஆல்ரெடி வீசாவில் இருப்பாங்க, லைக் விச் இஸ் லைக் 3 இயர்ஸ் வீசா அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து 3 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு, லைக் மீதி இருக்க 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த 2 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து லைக் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க அலோடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுவுமே அன்டில் இந்த எக்ஸ்டென்ஷனுமே அன்டில் எது வரைக்கும்னா 2028 வரைக்கும் தான் அலோடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செட்டில்மெண்ட் இன் யூகே, செட்டில்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் சேஞ்சுன்னு சொல்லலாம். இதுக்கு அவங்க எப்படி மீன் பண்ணுறாங்கன்னா செட்டில்மெண்ட் ஷுட் பி ஏர்ன்டுன்னு சொல்கிறாங்க. ஏர்ன்டுனா அதுக்கு என்ன காரணம்னா லைக் இப்போது ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் ஸ்கில் ஒர்க்கரில் வீசாவில் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஐஎல்ஆர் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதெல்லாம் இனிமேல் இல்லாமல் ப்ராப்பராக நீங்கள் வந்து உங்களோட ஜாப் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் டேக்ஸ் பே பண்ணியிருக்கீங்களா, எவ்வளோ நாள் யூகேயில் இருந்திருக்கீங்க, அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு உங்களோட டேக்ஸ் ரெக்கார்ட்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்து ஆடிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஐஎல்ஆர் கொடுப்போம் அப்படின்ற அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஐஎல்ஆருக்கு நீங்கள் எலிஜிபிள்னே சொல்லிட்டாங்க அவங்க. சிட்டிசன்ஷிப் இன் யூகே இதில் வந்து யூகே கவர்மெண்ட் ஒரு மேஜரான ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாலே ஐஎல்ஆர் கிடச்சிரும். ஐஎல்ஆரில் இருக்கும்போது ஒரு 1 இயர் நீங்கள் இருந்தாலே போதும், சிட்டிசன்ஷிப்பும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எலிஜிபிள் ஆகிருவீங்க. பட் இப்போ எப்படின்னா அந்த ஐஎல்ஆர் எடுக்கிறதுக்குமே நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படணும், லைக் ஜாப்ஸ் கரெக்டாக போகணும், அண்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டணும், அண்ட் நீங்கள் எந்த லெவல் ஆஃப் ஜாபில் இருக்கீங்க, உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குயர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ப்ராப்பராக மேட்ச் ஆகுதா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் ஐஎல்ஆர் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் ஐஎல்ஆருக்கு வந்து ஐஎல்ஆர் ஷுட் பி ஏர்ன்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த சிட்டிசன்ஷிப்பும் இட் ஷுட் பி ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மோஸ்ட்டாக சில பேர் வந்து யூகேவோட எக்கனாமிக் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்குலாம் மேபி வந்து அந்த ஐஎல்ஆர் லைக் சிட்டிசன்ஷிப்ன்றது அந்த அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இன் யூகே, ஆல்ரெடி யூகேல வந்து நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கராக இருக்கீங்க, ஒரு 5 வருஷம் நீங்கள் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் ரூட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதில் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, மீதி இருக்க 2 இயர்ஸில் வந்து இன்னொரு 2 வருஷம் தான், 2 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டா எனக்கு வந்து ஐஎல்ஆர் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஆக்சுவலாக நானும் அதில் ஒரு ஆள் தான். பட் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த புது ரூல்ஸ்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்ற மாதிரி, லைக் அது வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அதுக்கு வந்து எந்த ஒரு நியூஸுமே வந்து அந்த 82 பேஜஸ்லையுமே இல்லை. பட் இது வரைக்கும் யூகே கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து யூகேக்குள்ளார புதுசாக வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ்லாம் வந்து அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்றது தான் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா ரூல்ஸுமே சொல்லியிருக்காங்க.
மேபி அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்பப்படுது. ஸோ கைஸ், யூகே கவர்மெண்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ண 8 முக்கியமான இமிக்ரேஷன் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர் டாக்குமெண்ட்டாக தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அவங்க ப்ராப்பராக வந்து லைக் எந்த டேட்டில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணலாம், எந்த டேட்லேருந்து இது நடைமுறைக்கு வரும்ன்றதை இனிமேல் தான் சொல்ல போகிறாங்க. ஸோ அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரும்போது கண்டிப்பாக நானுமே உங்ககிட்ட சொல்கிறேன். மோஸ்ட்டாக 2025 எண்டிங்குள்ளாரே இது வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் எந்த டேட்டுன்றது எக்ஸாக்டாக அவங்க சொல்லலை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்னா, இந்த RQF லெவல் 6க்கு மேலே இருக்க ஜாப்ஸ் அப்படின்னா RQF லெவல் 6ல் இருக்கிற மாதிரியான ஜாப் லெவல்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிங்க. ஹோப்ஃபுல்லி எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். ஸோ அடுத்த அப்டேட்டில் உங்கள் எல்லாருமே நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய், டாடா.